இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரு? பைபிள் காட்டி கொடுக்கும் உண்மை என்ன? இயேசு கடவுள் இல்லை. இயேசு கிறிஸ்து என்பவர் சாதாரண மனிதர், அல்லது அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். பிதாவாகி தேவன் மட்டுமே கடவுள். ஒருவேளை இந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா அவங்க தான் அந்தி கிறிஸ்துக்கள். யார் என்ன சொன்னாலும் சரி, இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதில் எந்த சந்தேகமும் மாற்று கருத்தும் உங்களுக்கு வரக்கூடாது. இங்க 3 விஷயங்களை பத்தி பேச போறேன். அந்தி கிறிஸ்துக்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உண்மையாக வாழ்பவர்களுக்கும் எதிரானவர்கள். அந்தி கிறிஸ்துக்கள் என்ற இந்த தலைப்புக்கு கீழாக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கிறிஸ்துவை போல் வாழாதவர்கள் போன்றவர்கள் அடங்குவார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்பவர்களும் இதில் அடங்குவார்கள். இவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை தங்களுக்கு தெரியாமலோ தெரிந்தோ தன்னுள் கொண்டிருக்கிறார்கள். அதற்காகவே வேலை செய்கிறார்கள். வேதத்தை புரட்டுகிறவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை புரட்டுகிறவர்களும் இப்படிப்பட்ட ஆவியை கொண்டவர்கள்தான். 1 யோவான் 2:18 பார்த்தோன்னா, இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டது கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அப்புறம் நான் சொன்ன மாதிரி இன்னும் சிலரை பற்றி தான் சொல்லியிருக்கு. 1 யோவான் 2:22 என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்பவர்களும் இதில் அடங்குவார்கள் என்பதை இந்த வசனம் சுட்டிக்காட்டுகிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இதிலும் அடங்குவார்கள். அந்தி கிறிஸ்து என்பவன் யார்? இவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவன். உலகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவான். இவன் உண்மை கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவனாக இருப்பான். கிறிஸ்தவர்களை ஒடுக்குவான். தன்னை கடவுளாக காட்டுவான். தன்னை வணங்க சொல்லுவான். உண்மை தேவனை தூசிப்பான். சாத்தானோடு உலகத்தை ஆட்சி செய்வான். இவன் இயேசு கிறிஸ்துவால் நரகத்தில் ஒரு நாள் தள்ளப்படுவான். பைபிளில் இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, தானியேல் 12, அப்புறம் 1 யோவான் 2, 2 யோவான் 1 இதெல்லாம் வாசித்து பாருங்க. அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த ஆவியானது அந்தி கிறிஸ்து என்பவனுடைய ஆவி என்றும் சொல்லலாம். அந்தி கிறிஸ்து என்பவன் இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் ஒரே நாளில் உலகத்துக்கு தன்னை காட்டி, என்னை வழிவிடுங்கள் என்றோ உலகம் முழுவதுக்கும் நான் தலைவன் என்று சொன்னாலோ யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் அவன் வெளிப்படும் முன்னரே உலகத்தை தன் கையில் கொண்டு வர வேண்டும் என ஒரு திட்டத்தை அவன் தீட்டியுள்ளான். அதற்கு தான் இந்த ஆவி செயல்படுகின்றது. அவன் வெளிப்படும் முன்னால் அவனுக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறது இந்த ஆவி. கண்களுக்கு தெரியாததான் ஆவி என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இந்த ஆவியானது மனிதர்கள் மூலமாக செயல்படுகின்றது. இந்த ஆவி உலகத்தை ஒன்றுபடுத்த போராடும் மனிதர்களோடு சேர்ந்து செயல்படும். இந்த ஆவியோடு இந்த மனிதர்கள் பேசுகிறார்கள் என்பதும் உண்மை. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் இந்த ஆவியை கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று 1 யோவான் 4:3 தெளிவாக சொல்லுகின்றது. நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்னன்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நம்பாதிருங்கள். இவர்கள் அந்தி கிறிஸ்துக்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவியை கொண்டவர்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லி ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருபவர்களும் இதற்குள் அடங்குவர். நல்லவர்கள் அல்லது உண்மை கிறிஸ்தவர்கள் போன்று நடப்பவர்களும் பேசுபவர்களும் உண்டு. அவர்களை கண்டுபிடிப்பது எளிதல்ல. அவர்கள் வாய் நல்லதை பேசுவது போல் வஞ்சகத்தை வைத்து பேசும். அவர்களுக்கு உண்மையில் கடவுள் பயம் கிடையாது. ஆனால் எவ்வளவுதான் நல்லவனைப் போல் பேசினாலும் நடித்தாலும் உள்ளத்தில் இருப்பதுதான் வாயில் வரும். இவர்களுக்கு கவனமாக இருங்கள். வேதாகமத்தை நன்கு படித்தீர்களானால் இவர்களை கண்டுபிடிக்க முடியும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன்.